ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, கானாவூர் திருமணம் கண்ணீர் திராட்சரசம் என்ற ஒரு மைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த திருமணம் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு திருமணமாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு முறை பிரிவினை சபையிலே நடந்த ஒரு திருமணத்தில் இந்த பகுதிதான் வாசித்தார்கள். இந்த பகுதியை வாசித்து அதனுடைய பாஸ்டர் விளக்கம் 3/4 மணி நேரம் பிரசங்கம் வைக்கிறார். அந்த 3/4 மணி நேர பிரசங்கத்தில் ஒரு முறை கூட கன்னிமரியாளை பற்றி பேசவில்லை. ஆனால் இந்த நற்செய்தி தொடக்கத்திலேயே இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் அப்படிங்கிறது ஒரு திருவிழியத்திலேயே இடம்பெற்ற அன்னை மரியாளுக்கு ஏன் அவர்களுடைய மறையுரையில் இடம்பெறவில்லை என்பது நமக்கு ஒரு சிறிய வருத்தமாகவும் கேள்வியாகவும் இருக்கும். அதன் பிறகு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் 3/4 மணி நேரமும் அன்னை மரியாளை பற்றி தான் வச்சேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய இல்லங்களிலும் நாம் திருமணம் வைக்கிறோம். ஆனால் பத்திரிகையில எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில பத்திரிகை அடிக்க போகும்போது அந்த பத்திரிகை அடிக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு மேல ஏதாவது ஒரு வசனத்தை போட்டு விடுங்க, இல்லாட்டினா நம்ம ஆளுக்கு ஏதாவது திட்டு வாங்கிய சாமியாருக்கு பத்திரிகை கொடுக்கல ஏதாவது கத்துவார், மேல ஏதாவது சும்மா ஒரு வசனத்தை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பேசுவதற்கு முன்பாகவே நாம் இறைவனுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இங்கு நடந்தது என்ன? இயேசுவின் தாய் மரியா அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்காமல் வருபவர் அல்ல. அவர் அருகிலே தான் இருக்கிறார். நாம் அழைத்தால் தான் நமக்குள் வருவார். அதனால தான் திருவெளிப்பாட்டில் அவர் அழகா சொல்றார் 3:20, நான் கதவருக்கு இன்று தட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன்.
நீ திறக்கல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ திறந்தா நான் உள்ள வந்து உட்கார்ந்து இருப்பேன். நீ திறக்க மாட்டேங்கிற, நான் வர முடியாது. ஏன்னா உனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு விருப்பம் இல்லாமல் நான் உள்ளே வந்தான் என்றால், எப்படி யூதாஸ் என்னை காட்டி கொடுத்தானோ அதே போல நீ என்னை கொன்று விடுவாய் மீண்டும் என்று அவர் அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். அப்ப இன்று ரசமாக, திருமணமாக, ஒரு தண்ணீராக நான் எதை பார்க்க வேண்டும் என்று ஒரு விளிம்பு வரை இருக்கிறது. இன்று மனிதர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். ஒருவர்கள் தேடி தேடி போய் பிறரை கஷ்டப்படுத்துகிறார்கள். அவருடைய திராட்சை ரசத்தை தீர்ந்து போக செய்கிறார்கள். என்றால் திராட்சை ரசம் என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியினுடைய அடையாளம். அப்ப அந்த மகிழ்ச்சியை தீர்த்துவிட இன்று பல பேர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பாருங்களேன், காலையில ஒருத்தர் அவருடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறாரு. எதிர்க்க வர்றவர் சொல்றாரு, என்ன நினைக்க, என்ன நாயோட வாக்கிங் போறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மூஞ்சிய சுருக்கிட்டார். அப்ப திருப்பி அவர் சொல்லுகிறார், நான் உங்களை கேட்கல சார், நான் நாயை கேட்டேன் அப்படின்றான். அப்ப இன்னமும் அவருக்கு என்ன ஆகுது, கோபம் அதிகமாக வருகிறது. உடனே கொஞ்சம் நேரம் சென்று அந்த நாயினுடைய உரிமையாளர் சொன்னார், சரி நாய் பேசிக்கிறது, அது பாச நமக்கு எங்கே புரிய போகுது அப்படின்ட்டு இவர் கிளம்பிட்டார். இது நான் திருப்பி அவங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காண்டி சொல்லல. அவர் பேசிய வார்த்தை நமக்கு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், தீய வார்த்தைகளை பூரா உள்ளே போட்டு விட்டு தூய வார்த்தைகளை கதவு வெளியே நிப்பாட்டி விட்டு தீயதை உள்ளே எடுத்து சென்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்களே, எல்லாரும் தான் உட்கார்ந்துருக்கிறோம், நானும் தான் நிக்கிறேன். சிந்தித்து பார்ப்போம். ஒரு மனிதரை பார்க்கும் போது அவர்களில் இருக்கக்கூடிய ரசம் நமக்கு ஞாபகம் வராது. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை தான் நமக்கு ஞாபகம் வரும். மேற்பார்வையாளருடைய வேலை என்ன, மேற்பார்வையாளர் ரசம் சரியாக இருக்கிறதா என்பது போதுமான அளவு இருக்கிறதா பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அங்கு பந்தியில் தான் இருக்கிறாரே ஒழிய இங்கு இல்லை. அப்ப அன்னை மரியாளுக்கு உள்ள என்ன வேலை? மேற்பார்வையாளர் வெளியில நிற்கிறார், அன்னை மரியாள் உள்ளுக்குள்ள போறாங்க. ஏன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மையும் தாண்டி நமக்குள் இருக்கக்கூடியதை அறியக்கூடியவர். ஏனென்றால் அதுதான் தாயினுடைய உள்ளமாக நாம் பார்க்கப்படுகிறோம். அப்ப மேற்பார்வையாளர் ஒரு கேள்வி கேட்பார், ஏன்னா நல்ல ரசத்தை முதல்ல பரிமாறுவோம், தரம் குறைந்ததை பிறகுதான் பரிமாறுவோம், நீங்க நல்ல ரசத்தை விட்டுட்டு தரம் குறைந்ததை முதல்ல பரிமாறின அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா அந்த தண்ணியை மோந்துட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது தண்ணீர் தான் ரசமா மாறி இருக்கு அப்படிங்கிறது. அதனுடைய பொருள் என்ன என்றால், வசதியாக இருப்பவர்களுக்கு முதலில் தரமான ரசம் கொடுக்க வேண்டும். வசதி குறைந்தவர்கள் தான் அடுத்த கட்ட பந்தியில் உட்கார்ந்துட வேண்டும். அவர்களுக்கு தரம் குறைந்ததை தான் கொடுக்க வேண்டும். இதுதான் அவருடைய சட்டம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை, அவருடைய செய்ததையும் நான் பார்க்க வேண்டும். நான் பாவிகளை அழைக்கத்தான் வந்தேன், நேர்மையாளர்களை அழைக்கல்ல. நோய் அற்றவர்களுக்கல்ல, நோய் உற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை. எங்களுக்கு அந்த நல்ல ரசம் கிடைக்காதான்னு கடைசியில வந்தவங்க எத்தனை கல்யாணத்துல காத்துட்டு இருந்திருப்பாங்க, எத்தனை முறை அவமானத்தில் நின்றுகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், கடைசியில் இருப்போரை முதன்மையாக்குகிறார், முதன்மையாக இருக்கிறவர்களை கடைசியாக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் இந்த திருமணமானது நடந்திருக்கிறது. ஒரு அன்னை மரியாள் அவர் பரிந்து பேசுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அழகாக சொன்னார், அம்மா அதை பத்தி நான் என்ன செய்யணும், எனது நேரம் இன்னும் வரவில்லை. கடவுளுக்கு என்ன வரல, கவனிங்க, கடவுளுக்கு என்ன வரல, நேரம் வரல. ஆனா அன்னை மரியாள் பரிந்து பேசணும்னு எப்படி வந்துச்சா? ஆனா நம்மில் இன்று எத்தனை பேர் மரியாவின் மீது பாசம் வைத்திருக்கிறோம்? அவர் பரிந்து பேசியவுடன் நேரம் வராத கடவுளுக்கே நேரம் வந்தது என்றால் நமக்கு வராதா? நமக்காக பரிந்து பேச மாட்டாரா? பரிந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அப்புறம் ஏன் ஃபாதர் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கல? இந்த வர்றேன் அடுத்த பாயிண்ட். அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அப்ப உடனே அந்த அடிமையாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பணியாளர்கள் உடனே காலியா இருந்த ஜாடியில தண்ணீரை ஊத்துறாங்க. நீங்க என்னைக்காவது ஊத்தி இருக்கிறீங்களா? நம்மள்ட்ட முயற்சி இல்ல, கடவுள் அதிசயம் செய்வதற்கும் அற்புதம் செய்வதற்கும் காத்துக்கிட்டு இருக்கிறார். நான் தண்ணி நெப்பல, அதனால அதிசயம் நடக்கல. நம்ம காலியான குடத்துல நம்மளே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே கிடைக்கல. ஆனால் அவர்கள் 6 கல் தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பினார்கள். மட்டுமல்ல, அதுல என்ன போட்டிருக்கு, விளிம்பு வரை நிரப்பினார்கள். நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குது? பாதியில் இருக்குதா, முக்கால் இருக்குதா, முழுசா இருக்குதா? இல்லை, விளிம்பு வரைனா வலிந்து ஓடுகிற கூடிய தண்ணீர்.
அப்ப என்னுடைய நம்பிக்கை வழிந்து ஓடக்கூடிய அளவிற்கு நான் இருக்க வேண்டும். என் கண்ணீரையும் ஆண்டவர் ரசமாக மாற்றுவார். எப்பொழுது நம்முடைய கோபமெல்லாம் கொப்பளித்து கண்ணீர் அந்த விளிம்பில் நிற்கும் போது அப்படியே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையும் ரசமாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். தொடுவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர் என்னை சுகமாக்குவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் அப்படிப்பட்ட நம்பிக்கை குறைவு என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்ப முயற்சியை பற்றி சொன்னேன். அந்த அடிமைகள், அவர்கள் அடிமைகள் தான். அவர்கள் இந்த திராட்சை ரசத்தை பரிமாறுகிறார்கள். ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமயக்கட்டுக்கு எதுக்கு போகணும்? இன்னைக்கு எத்தனை பேர் அகந்தையோட இருக்கிறாங்க. நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், இறங்கி வர மாட்டேன். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளும் சமயக்கட்டு வரைக்கும் செல்றாங்க. அப்படின்னா எந்த அளவிற்கு அவர்கள் மக்களோடு மக்களாக ஒன்றி கலந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்மை இன்று படித்து விட்டேன் என்ற ஒரு பந்தா காட்டிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட நம்மை படைத்த ஆண்டவரே சமயக்கட்டுக்கு போறார் அப்படின்னா இன்று நாம் எந்த அளவிற்கு நாம் சக மனிதரிடம் இறங்கி பழகுகிறோம். ஆனா ஒன்று, இந்த உலகத்திலே அதிக கஷ்டப்படுறது யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப இறக்கப்படுறவங்க அதிக கஷ்டப்படுவீங்க. ஆனா அது கஷ்டமல்ல, கடவுளுடைய சீடனாக மாறுவதற்கான முதல் அடையாளம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு முயற்சி, இந்த முயற்சி அப்படியே சக்கையுக்கும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார், மரத்தின் மீது ஏறுகிறார். அந்த முயற்சி அவருக்கு வெற்றி கொடுக்கிறது. நல்ல கல்வனை பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் வான்வீட்டில் இருக்கும் போது அடியனை நினைவில் கொள்ளும். முயற்சி, கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட முயற்சி. உடனடியாக அவருக்கு நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்படக்கூடிய அந்த முயற்சி. லாசரை பார்க்கிறோம். செத்து போய் 2 நாட்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் அழைப்பு, மரியா அவருடைய மார்த்தா மரியாளுடைய அழைப்பு போனது. 2 நாட்கள் கழித்து ஆண்டவர் வந்தார். வருவார். 2 நாட்கள் ஆனாலும் ஆண்டவர் வருவார். 2000 ஆண்டுகள் ஆனாலும் ஆண்டவர் வருவார். வந்த பிறகு அப்ப என்னுடைய அழைப்பும் முயற்சியும் இருக்க வேண்டும். எனும் அழைப்பும் இல்லை, முயற்சியும் இல்லை. ஏனென்றால் இன்று நாம் மனிதர்களில் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் எப்ப நம்ம தலையில மண்ணை போடுவாங்கன்னு தெரியாது. என்னுடைய வாழ்க்கை ஏன் கஷ்டமா இருக்கிறது? ஒன்று, என்னுடைய முயற்சி மனிதர்களில் இருக்கிறது, கடவுளிடம் இல்லை. அப்ப அன்னை மரியாள் ஒருவர் இருந்தார் என்றால் பரிந்து பேசுவார். நேரம் வராத கடவுளுக்கும் நேரம் வரும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தாயினுடைய உள்ளம் யாருக்கு இருக்கிறது? இன்று நாம் எத்தனையோ பாத யாத்திரைகள் தவக்காலத்தில் முயற்சி எடுக்கிறோம். வேளாங்கண்ணிக்கு நடந்து போறேன், வாடிப்பட்டிக்கு நடந்து போறேன், எங்கெங்கயோ நாம் நடந்து போறோம் அன்னை மரியாளுடைய உள்ள தேடி. ஆனா அன்னை மரியாள் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அங்கு ரசம் இல்லை. நம்மை பார்த்து சொல்லுவார், இவர்களில் மகிழ்ச்சி இல்லை மகனே, இவர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நின்று போய்விட்டது, ஏதாவது செய் என்று சொல்லுகிறார். அது மகனை பார்த்து சொல்லிட்டாரு. அடுத்து நம்மளை பார்த்து மரியா சொல்லுகிறார், என் மகன் உங்களுக்கு சொன்னதை எல்லாம் செய்யுங்கள்ங்கிறாரு. அதுலதான் நம்ம தோத்து போயிடும். நம்ம முதல் கட்டம் துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறோம். ஆனால் 2வது கட்டம் அந்த மகன் சொன்னதை செய்யுங்கள் என்பதில் தோல்வி இருக்கிறோம். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எனது நேரம் இன்னும் வரலமா. ஏன் ஆண்டவர் சொன்னாரு எனது நேரம் இன்னும் வரலைன்னா, நம்ம இன்னும் நம்முடைய முயற்சியை கொடுக்கல. என்னுடைய முயற்சியை நான் கொடுத்தால்தான் அவருக்கான நேரத்தையும் நான் வர வைக்க முடியும். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஜெபிக்கிறோம். இருப்பினும் அப்படித்தான் இருக்கிறோம். திருவள்ளுவர் கூட 695வது குறள் அழகா சொல்லுவார், வெள்ளத்தனைய மரநீட்டம் மாந்திரம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒரு நீர்ப்பூவினுடைய உயரம், நீர் எவ்வளவு உயர்வோ அது மேலதான் நீர்ப்பூ இருக்கும். அப்ப நாம் இன்று சக மனிதர்கள் நம்மை அந்த கண்ணீரை வர வைக்கக்கூடியது, கவலைகளை வர வைக்கக்கூடிய, சோதனைப்படுத்தக்கூடிய மனிதர்களில் நாம் மூழ்கி விட்டோம் என்றால் நம்ம நீருக்கு மேல இருக்க முடியாது. நாம் அதை தாண்டி கடந்து சென்று வர கற்றுக்கொள்ள வேண்டும். சில மனிதர்கள் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? 2 பள்ளி விளையாண்டுகிட்டு இருந்துச்சான். அப்ப 2 பள்ளியும் தலைகீழா கூரை வீட்டுல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது தலைகீழா நின்றுச்சான் 2 பள்ளியும். அப்ப ஒரு பள்ளி சொன்னுச்சான், வாடா மாப்புல போய் சுத்தி சுத்தி விளையாடுவோம், இப்படி நின்றுகிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பள்ளி சொன்னுச்சான், சும்மா இரு, நான் இறங்கிட்டேன்னா அந்த கூரை வீடு விழுந்துரும், நான் தான் தாங்கிக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் உட்கார்ந்துருக்கிறோம். என்னமோ நம்ம தான் அந்த கவலையை தாங்கிட்டு நிக்கிறோம், இல்லாட்டா அந்த கவலை அப்படியே நம்ம மேல விழுந்துரும். ஒன்னும் கிடையாது. நீங்க கொஞ்சம் நிமிர்ந்துங்க, இந்த உலகத்துல கொஞ்சம் வாழ கத்துக்குங்க. நம்ம தலைகீழா நின்றுகிட்டு பிரச்சனையை பூரா தலைகீழா பார்த்தோம் அப்படின்னா தலைகீழா தான் இருக்கும். நான் மல்லாக்கப்படுத்திக்கிட்டு உமிழ் நீரை துப்பினா திருப்பி எங்கே விழுகும்? பக்கத்து வீட்டுல விழுகும், என் முகத்துலதான் விழுகும். அப்ப இதுதான் நம்முடைய மகிழ்ச்சியின்மைக்கான காரணமாக இருக்கு.
இரண்டாவது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள், உங்களை துக்கப்படுத்துகிறார்கள், துயரப்படுத்துகிறார்கள். இயேசுனுடைய உவமை வாயிலாகவே உங்களுக்கு சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப பிடித்த கதை இது. ஒரு முறை ஒரு குளத்தில் யானை அழகாக குளித்து உடலை தூய்மை செய்து நடந்து வெளியே ரோட்ல ஒய்யாரமா ஊர்வலம் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப சாக்கடையில மூழ்கி ஒரு பன்றியும் அதே வழியா வந்துகிட்டு இருக்கு. அப்ப பன்றியை பார்த்த யானை ஒரு அடி அப்படியே இறங்கி ரோட்டை விட்டு இறங்கி அப்படியே சுத்தி போகுது. சுத்தி போனது அங்கே யானை கூட்டம் நிக்குது, இங்கிட்டு பன்னி கூட்டங்கள் நிக்குது. அப்ப பன்னி உடனே தன்னுடைய கூட்டத்தோடு சேர்ந்த போது சொன்னுச்சான், பாத்தியா எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் எனக்கு பயந்துதான் ஆகணும், எனக்கு பயந்துகிட்டு எப்படி போறான் பாத்தியா, அதான்டா என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னி தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லிச்சான். கூட்டம் உடனே கைதட்டி வெறி குட்றா நீ தாண்டா காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சான். அங்கிட்டு யானை அதனுடைய கூட்டத்தோடு சேரும் போது அந்த கூட்டங்கள் கேட்டா, நீ ஏன் விலகி வந்த, இன்னைக்கு பாரு பண்ணி அது எவ்வளவு செருக்கோடு இருக்கிறதுன்னு பாருவே அப்படின்னு சொல்லும் போது அந்த யானை சொன்னிச்சான், அந்த நான் சுத்தமா இருக்கிறேன், நான் அழுக்காயிடக்கூடாது, அது வருதுன்னா அது அதனுடைய பலகீனம், என்னுடைய பலம் மாற்று முயற்சி. இப்ப நான் ஒதுங்கி வந்ததுனால நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போகல, நான் இறங்கி வந்ததுனால என்னுடைய பலமும் எனக்கு இல்லாம போகல, நான் இப்ப உன்கிட்ட சேரும் போது சுத்தமா சேர்ந்தனா இல்லையா, அதுதான் கணக்கு. ஆனா அவன் போகும்போதும் சாக்கடை தான், சேர்ந்த போதும் சாக்கடை தான், நான் அப்படி இல்லையே அப்படிங்கறத அதனுடைய உண்மையான விளக்கமாக இருக்கு. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, உங்களையும் உதாசீனப்படுத்துகிறார்கள். நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும்னா இப்படிப்பட்ட பொறுமையாக இருக்க வேண்டும். அனைத்தையும் உள்வாங்கி பிறகு நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது. அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் பொறுமையாக செல்லுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய காரணமாக இருக்கிறது. எனவே நானும் முயற்சி எடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய நேரத்தை நானும் வர வைக்கிறேன், அன்னை மரியாள் மூலமாக நான் பரிந்து பேச அதற்கான வரங்களை வேண்டுகிறேன் இறைவா என்று சொல்லி ஒப்படைக்கும் போது நமக்கான வரம் நமக்கு கிடைக்கும். அந்த வெறுமையான தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது என்றால் நம்முடைய மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்கள் மகிழ்ச்சியாக மாறாதா? எனவே அந்த வெறுமையான ஜாடியில் நீரை நிரப்பினார்கள், நாமும் வெறுமையான உள்ளத்தில் இறைவார்த்தைகளை நிரப்புவோம், ஜெபங்களை நிரப்புவோம். அதன் மூலமாக நம்மையே நாம் தூய்மைப்படுத்தி புதிய ரசமாக மாறுவோம். எவ்வளவுதான் 150 பவுன் நகை கழுத்துல போட்டிருந்தாலும் வாயில புன்னகை இல்லைன்னா அது யானைக்கோ பன்னிக்கோ கழுதிக்கோ மாட்டின நகைக்கு சமமாய் போயிடும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப இன்னைக்கு கழுத்துல எவ்வளவு நகை இருக்குது, உடம்புல எவ்வளவு உடை இருக்குது, எவ்வளவு காஸ்ட்லியா நான் வீட்டுல இருக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு காஸ்ட்லியா வீடு இருக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம காஸ்ட்லியா இருக்கணும், நம்ம உயர்ந்தவர்களா இருக்கணும். நம்ம உயர்ந்தவர்களா இருந்தா தான் வீடும் உயர்ந்ததாக இருக்கும். அதனாலதான் பட்டுக்கோட்டை அப்பவே எழுதி வச்சான் இல்ல, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்துருமா, தென்றல் வந்து குடிசை வீடுனா காத்து வராம நின்றுமா? கிடையாது. நீ அசிங்கமா இருக்கிற, உன் வீடு அசிங்கமா இருக்குது. நீ பகட்டோடு இருக்கிறாய்னா உன் வீடும் பகட்டோடு தான் இருக்கும். உன் முகத்தில் புன்னகை இல்லை, நீ எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருந்தாலும் அங்கு இறப்பு வீடு போலத்தான் இருக்கும். நீ எவ்வளவு நகைகள் அணிந்தாலும் உன் முகத்தில் புன்னகை இல்லை என்றால் அதுவும் குப்பைக்கு சமமாகும் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இறைவன் இந்த வெறுமையான தண்ணீரை மாற்றியது போல நம்முடைய குடும்பத்தில் வெறுமை இருக்கிறதா, நம்முடைய குடும்பத்தில் ஏக்கம் இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா? நாம் அழைக்காமலேயே நம்முடைய கஷ்டத்தை தெரிந்து கொள்பவர் அன்னை மரியாள். அதை தாண்டி அந்த இல்லத்தில் மகிழ்ச்சியான இடம் இருக்கிறது, உணவருந்தக்கூடிய இடம் இருக்கிறது, மணமகனுடைய இடம் இருக்கிறது, இப்படி மகிழ்ச்சியாக உறவுகளிடையே பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் சமையல் கட்டிற்கு சென்றார், ரசம் தீர்ந்து விட்டது என சொல்லுகிறார். எனவே அவர்கள் மகிழ்ச்சியை மட்டும் பார்ப்பவர்கள் அல்ல, நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய மன கவலைகளையும் பார்க்கக்கூடியவர்கள். அதை நாம் வெளிப்படையாக காட்டுவோம். இறைவன் அற்புதங்கள் செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு